நம்ம பார்க்க போகிறது தமிழில் மரபு கவிதைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறதுல முடியரசன் பற்றி நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு சொல்லியிருக்காங்க. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இந்த மூணுமே முடியரசன் இயற்றிய நூல். நீலமேகம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஆன்சர் பி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. பூங்கொடி தமிழக அரசின் பரிசை பெற்றது. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. குன்றக்குடி அடிகளால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். குன்றக்குடி அடிகள் தான் முடியரசனுக்கு முடியரசன் அப்படிங்கிற கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாரு. பொறுத்துக: பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஆன்சர் பி. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல்: காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி இந்த மூணு எழுதியிருப்பார். தேன்மலை சுரதாவோடது. அப்போ ஆன்சர் பி. வீரகாவியம் முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராஜன். வீரகாவியம் முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராஜன். ஆன்சர் ஏ. கீழ்கண்பவற்றுள் முடியரசன் நூலில் இல்லாதது: இயேசு காவியம். இயேசு காவியம் எழுதினது யாரு? கண்ணதாசன். பொறுத்துக: சுரதா எழுதினது எது? எச்சில் இரவு. முடியரசன் பூங்கொடி. வாணிதாசன் கொடிமுல்லை. வாணிதாசன் கொடிமுல்லை. ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படிங்கிறவர் பள்ளி பறவைகள். சுரதா எச்சில் இரவு, முடியரசன் பூங்கொடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள். ஆன்சர் பி. பொறுத்துக: பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. ஆன்சர் சி. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டில் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். யார் கவிஞன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார் முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன். பொறுத்துக: முடியரசன் காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் மாங்கனி. முடியரசன் எழுதினது காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் மாங்கனி. ஆன்சர் சி. குன்றக்குடி அடிகளால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? முடியரசன். பொறுத்துக: மருதகாசிங்கிறவருக்கு திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர் மணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசு. கவியரசுங்கிறது யார் கொடுத்தாங்க? குன்றக்குடி அடிகளால் கொடுக்கப்பட்டது. மருதகாசி திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர் மணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசு. ஆன்சர் சி. அடுத்து அவருடைய பொறுத்துக: இயற்பெயர்கள்: முடியரசன் அப்படிங்கிறவர் துரைராசு. சுரதா ராசகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசலு அப்படிங்கிற அரங்கசாமி. முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. சுரதா ராசகோபாலன், கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் எத்திராசலு. ஆன்சர் பி. இப்போ முடியரசனை பற்றி பார்க்கலாம். முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. அவருடைய பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. அவருடைய ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். காலம் 1920 1998. சிறப்பு பெயர் கவியரசு. நூல்கள்: பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அதே மாதிரி ஊன்றுகோல் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. முடியரசன் கவிதைகள். மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் பயின்றவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர். அண்ணா பெரியாருடன் நெருங்கி பழகியவர். தன் மறைவின் போது எந்த சடங்கும் கூடாது என்று கூறியவர். இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி ஆங்கிலம், இந்தியில் மொழிபெயர்த்துள்ளது. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளால் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் கிடைத்தது.
பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு தமிழக அரசின் விருது பரிசு பெற்றது எப்போ அப்படின்னா 1966. பூங்கொடிங்கிற காவியத்துக்கு தமிழக அரசின் விருது எப்போ கிடச்சிது அப்படின்னா 1966. தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசு பெற்ற நூல் வந்து வீரகாவியம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றி இவர் எழுதிய நூல் தான் ஊன்றுகோல். அதே மாதிரி இவருடைய மேற்கோள்கள் பார்க்குறோம். மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி கடல் சுமந்தாள் மலை சுமந்தாள் கான் சுமந்தாள் கால்நடைகள் பல சுமந்தார் மாந்தர் என்ற அப்படின்னு மனிதனை தேடுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார்.